அமைதி மற்றும் அதிதீவிரமான ஒரு வளர்ச்சியை கண்ட ஐக்கிய அரபு நாடுகள் மீது ஈரான் நடக்கக்கூடிய தாக்குதல் தவிர்த்திருக்கப்பட வேண்டும். என்னன்னா அப்ப அவங்களுக்கு என்னதான் வழி? இப்போ கத்தார்ல ஒரு அமெரிக்காவோட பெரிய ராணுவ தளம் இருக்கு. 20,000 ராணுவ வீரர்கள் கிட்ட அங்க இருக்காங்க. ஒரு ராணுவ தலைமையகம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லா பகுதியிலையும் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கு, கப்பல்கள் இருக்கு, விமானங்கள் இருக்கு. அப்போ ஈரான் ரிட்டாலியேட் இந்த மாதிரி தானே பண்ண முடியும். அதனால ரிட்டாலியேட் பண்றாங்க. இது ஒரு விஷயம். அந்த பகுதிகளை தாக்குறாங்க. ஆனா குறிப்பா அமெரிக்கர்கள் மேல மட்டும் தாக்குதல் நடத்த முடியாது. அப்ப அதனால மற்ற பகுதிகள் மேலையும் தாக்குதல் நடக்குது. இப்போ ஒரு ட்ரோனை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரோன் தாக்குதல் நடத்த முடியாது. அது செதறியது. ஆனா அது செதற பாகங்கள் கீழே தானே வருது. இந்த மாதிரி பிரச்சனைகளும் வருது. இது ஒரு காரணம். அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குறாங்க அப்படின்றது ஒரு இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த UAE நாடுகளை தாக்குவதன் மூலமா இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு போற முடிவு கொண்டு வர்றதுக்கு ஒரு நெருக்குதல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு ஈரானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அனலிஸ்டுகள் சொல்றாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க இனிமே அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமான் இதெல்லாம் சொல்லியிருக்கு.